அப்பா முருகா, நான் பண்டிகை, எனக்கு வயசு 30 ஆயிடுச்சு. ஒரு பொண்ணுங்க கண்ணெல்லாம் காட்டவும் மாட்டேங்கிறேன். நான் என்ன பாவம் பண்ணேன், என்ன தப்பு செஞ்சேன்? ஒன்று காட்டான், 2ஆ கேட்டேன். இந்தாண்டு ஒன்று, இந்தாண்டு ஒன்று, 2ஆ கேட்டேன். ஒன்று கண்ணே கண்டு ஏதே என் கண்ணில் காட்டினீன்னா என் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி எப்படியோ முன்னேறிடுவேன். அழி காட்டு முருகா. இவனும் ஆம்பளையா? ஓ அப்பா முருகா, விநாயகா, கருணையுள்ள கடவுளே, எனக்கோ வயசு 35 ஆகி போச்சு. நான் என்ன நயன்டா மாதிரி நச்சுனா கேட்டேன், இல்ல அனுஷ்கா மாதிரி அம்சமா கேட்டனா, உடு மாதிரி கும்முன்னு தான் கேட்டனா, ஆட நெட்டையா சேடா மாதிரியா கேட்டேன். ஏதோ கல்லுக்கு போடணும் கேட்டுனா, பார்க்குற கொஞ்சம் லட்சணமான பிள்ளையா இருந்தா கொடுத்தா நான் அப்படியே ஓடிட்டு சுத்திட மாட்டேன். இங்க வாரு முருகா, நீ எனக்கு மட்டும் ஒரு நல்ல பிள்ளையா காட்டு. உனக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். அப்பனே விநாயகா, முனிப்பா, கருப்பனார, கன்னிமார, எங்க அக்கா பிள்ளைய நான் தான் கட்டிக்கணும்னு 30 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க அக்கா என்கிட்ட சொல்லிவிட்டு அவ செத்து போயிட்டான். எங்க அக்கா பிள்ளைய அஞ்சலைய நான் தான் கட்டிக்கணும்னு காலு கடுக்க நிற்கிறேன். அஞ்சலை என்ன கண்டிக்கவே மாட்டேங்கிறா. அவ மனசு மாதிரி என்னையே கல்யாணம் பண்ணிக்கணும், அது நீதான் மனசு வைக்கணும். நான் கல்யாணம் ஆகி சம்சாரியா ஆகட்டுமா இல்ல சாமியாரியா போட்டுன்னு நீயே முடிவு பண்ணிக்க. கோபியார் கொஞ்சம் ரமணா, கோபால கிருஷ்ணா, கோபியார் கொஞ்சம் ரமணா, கிருஷ்ணா முகுந்தா. 10 வயசா இருக்கும் போதே எங்க அம்மா என் மாமா கையை பிடிச்சிட்டு இவ தான் உன்னோட பொண்டாட்டின்னு செத்து போயிட்டா. அப்போல இருந்து பெத்த பொண்ணாட்டும் என் மாமா என்ன வளர்த்திட்டு வர்றாரு. அப்படியாப்பட்டவரை நான் எப்படிங்க கட்டிக்க முடியும்? அப்ப நாட்டும் இருக்காரு, இவரை நான் கட்டிக்கிறதா? எப்பா முனியப்பா, அவரை கட்டிக்கணுமா வேணாமான்னு நீ தான் முடிவு பண்ணணும். அதனாலதான் எங்க மாமா கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டேன். மொத்தம் 100 மாப்பிள்ளை பாருங்க, அதுல யாருமே செட் ஆகலைன்னா 101ஆவதா உங்களையே கட்டிக்கிறேன்னு. இப்ப சொல்லு முனியப்பா, நான் இவரை கட்டிக்கிறதா இல்ல வேற யாரையாவது கட்டிக்கிறதா? நீ முடிவு பண்ற வரைக்கும் நான் இப்படியே ஔவையாரட்டுமே இருந்துக்கிறேன். இப்படித்தானுங்க இந்த 4 பேருக்கு இதுதான் பிரச்சனை. ஊருக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு. வாடகை வீட்டில் குடிக்கிறவன் வாடகை கட்ட முடியல, தறி ஓட்டுறவன் கரண்ட் பில்லு கட்ட முடியல, பெட்ரோல் டீசல் விலை ஒசந்துக்கிட்டே போய் விலைவாசியெல்லாம் கண்ணா அப்படின்னு ஏறிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. இது ஒரு பிரச்சனையாகவும் எடுத்துக்க மாட்டாங்க. ஒருத்தனுக்கு 30 தாண்டுது, இன்னொருத்தனுக்கு 35 தாண்டுது, இன்னொருத்தனுக்கு 40 தாண்டுது. எப்படியும் இந்த பிள்ளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 30 தாண்டி இருக்கும். இவங்க 4 பேர் என்ன பண்ண போகிறாங்களோ, என்ன பண்ண போகிறாங்கன்னு நாமளும் பார்ப்போம். வாங்க இவங்க கூடயே போய் இவங்க கதையை பார்ப்போம். பார்க்கலாமா? சின்ராசுக்கா இல்லை வேறு யாருக்கான்னு பார்ப்போம்.